வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளை பற்றின இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நீங்கள் இதுக்கு போட்ட வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம எல்லா வீடியோவும் பதிவு பண்ணிட்டு வரோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதில் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான், அதாவது ஆர்டிக்கலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷனோட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கான விளக்கம் வந்து கொடுக்கப்படும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்திய ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆர்டிக்கலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது 1லேருந்து 395 ஆர்டிக்கலை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு எதனுடைய, அதாவது உட்தலைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 1லேருந்து 4 வரி நமக்கு எதை சொல்லுது, அந்த டாபிக் வைஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. அதனால இம்பார்ட்டண்டானதை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதிலிருந்து இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு எதை பற்றி குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 to 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ஆர்டிக்கல் 1 to 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா அது நமக்கு எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கணும் அல்லது மாநிலத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து 4 ஆர்டிக்கல் தான் நமக்கு வந்து இதில் வந்து செயல்படுகிறது. அதாவது மாநிலங்களை உருவாக்கணும், அதாவது இந்தியாவில் இருக்கிற பகுதிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1லேருந்து 4 ஆர்டிக்கல் வந்து நமக்கு வந்து பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து 5லேருந்து 11வது ஆர்டிக்கல் வந்து நமக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்திய குடியுரிமையை பற்றி தான் நமக்கு வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 5லேருந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா இந்திய குடியுரிமையை பற்றி நமக்கு வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 12லேருந்து 35 வரை எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடிப்படை உரிமைகள், அதாவது மக்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பற்றி தான் இந்த சட்ட திருத்தம் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். 12லேருந்து 35வது சட்ட திருத்தம் நமக்கு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து அடிப்படை உரிமைகளை தான் இது வந்து குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து 36லேருந்து 51 வரை நமக்கு வந்து எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி தான் இந்த சட்ட திருத்தத்தில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 51லேயே A1 இருக்குது. ஏ சட்டம் வந்து உட்பிரிவு வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 51ல் அது நமக்கு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை பற்றி இந்த சட்டத்தில் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டம் ஆர்டிக்கல் 51A வந்து நமக்கு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து அடிப்படை கடமைகளை தான் நமக்கு வந்து குறிப்பிடுகிறது. இந்த தான் வந்து நமக்கு எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024 வந்து நமக்கு வந்து எல்லா ஷிஃப்ட்லேயுமே ஆர்டிக்கலை பற்றினா ஒரு கேள்வி வந்து கண்டிப்பான முறையில் எல்லாத்துலேயுமே இடம்பெற்றுருந்துச்சு. அதுக்காண்டி தான் நம்ம வந்து இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஆர்டிக்கலை பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிசிலையுமே அடிக்கடி இந்த ஆர்டிக்கலை பற்றி வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 52லேருந்து 151 வரை நமக்கு வந்து எதை பற்றி குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பற்றி தான் இதில் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து நமக்கு குறிப்பிட்றாங்க. மத்திய அரசை பற்றி தான் 52லேருந்து 157வது ஆர்டிக்கல் வரி நமக்கு வந்து மத்திய அரசை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 152லேருந்து 237 வரி நமக்கு வந்து எதை பற்றி குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாநில அரசை பற்றி இந்த ஆர்டிக்கலில் வந்து குறிப்பிடுகிறாங்க. மத்திய அரசு வந்து 52லேருந்து 151 வரைக்கும், மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 152லேருந்து 237 வரைக்கும் நமக்கு வந்து மாநில அரசை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
238 அப்படி அந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் பட்டியல் பகுதி பியில் உள்ள மாநிலங்களை பற்றி தான் நமக்கு வந்து குறிப்பிடுது. அதாவது ஃபஸ்ட்டு இருந்த மாநிலங்களை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் 238வது ஆர்டிக்கல் வந்து குறிப்பிடுது. நெக்ஸ்ட் வந்து 239லேருந்து 242 வரி நமக்கு எதை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசங்களை பற்றி தான். அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற யூனியன் பிரதேசங்களை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. 239லேருந்து 242 வரி வந்து நமக்கு வந்து யூனியன் பிரதேசத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 243லேருந்து 243 ஓல வந்து நமக்கு எதை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து, அதாவது கிராமங்களில் இருக்கிற பஞ்சாயத்து ராஜை பற்றி தான் நமக்கு வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுவே 243ல் பி இருக்குது. நம்ம வந்து அதில் வந்து 243 ஓ பார்த்தோம். 243 பியில் வந்து நமக்கு வந்து 243 பி 243 ஜெட்-ஜி அதில் வந்து நமக்கு எதை பற்றி குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி, அதாவது பஞ்சாயத்து, நகராட்சி, நெக்ஸ்ட்டு வந்து கூட்டுறவு சங்கம், அந்த மூணுமே நமக்கு வந்து 243ல் தான் அடங்கும். 243ல் எது எது அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம், இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து 243வது ஆர்டிக்கலில் தான் நடங்கும். அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம OPZQ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். அதில் தான் இந்த மூணுமே நமக்கு வந்து அடங்கும். நெக்ஸ்ட்டு வந்து 244வதும் 244 ஏவும் நமக்கு எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் பகுதிகள், அதை பற்றி தான் நமக்கு 244ம் 244 ஏவும் வந்து நமக்கு பழங்குடியினரை பற்றி தான் நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 245லேருந்து 246 முடிய, 245லேருந்து 263 முடிய வந்து நமக்கு எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாநில உறவுகள், மாநில சட்டமன்ற உறவுகள், மாநில நிர்வாகத்தின் உறவுகள், அதாவது மாநிலத்தில் உள்ள உறவுகள் அது வந்து எவ்வளோ தொலைக்கு வந்து நம்ம வந்து உறவுகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து 245லேருந்து 263 வரி வந்து நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 264லேருந்து 300 ஏ அதில் வந்து நமக்கு எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு, அதாவது சொத்துரிமை மதிப்பு வழக்கு, நிதி, அதை பற்றி தான் நமக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் 264லேருந்து 300 வரி நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 301லேருந்து 307 வரி நமக்கு வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வர்த்தகம், வணிகம், அதாவது இந்திய மாநிலங்களில் நடக்கிற வர்த்தகம், வணிகத்தை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 308லேருந்து நம்ம 307 முடிய பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 308லேருந்து 323 வரி நமக்கு வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள், அதாவது நம்ம இப்போ எழுதுகிற டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பேங்க் எக்ஸாம் அப்படிங்கிற எல்லா எக்ஸாமுமே இந்த ஆர்டிக்கல் கீழே தான் அடங்கும். 308லேருந்து 323 கீழே வந்து நமக்கு வந்து அடங்குது. நெக்ஸ்ட்டு வந்து 323 ஏ வந்து நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது, ஏவும் பியும் நமக்கு என்ன ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து தீர்ப்பாயங்கள், அதை பற்றி தான் நமக்கு வந்து சொல்லுது. தீர்ப்பாயங்களை பற்றி தான் நமக்கு வந்து 323 ஏவும் 323 பியும் வந்து நமக்கு வந்து தெளிவாக எடுத்துரைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 324ம் 324 ஏவும் நமக்கு எதை சொல்லுது, 324ம் 324 ஏவும் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து தேர்தலை பற்றின அறிக்கைகளை வெளியிடுதல், தேர்தல் முடிவுகளை வெளியிடுதல், அதுக்கு வந்து அந்த ஆர்டிக்கல் தான் நமக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். நெக்ஸ்ட்டு வந்து 330 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 330வது ஆர்டிக்கல் வந்து நமக்கு எதை பற்றி சொல்லுது, அது வந்து நமக்கு வந்து இட ஒதுக்கீடு, 330லேருந்து 342 வரைக்கும்
இடஒதுக்கீடு, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி அதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு, அதாவது தேர்தலில் நமக்கு தேர்வில் நமக்கு இடஒதுக்கீடை பற்றி இந்த ஆர்டிக்கல் தான் சொல்லுது. தேர்வை பற்றி வந்து 308லேருந்து 323 வரைக்கும், இடஒதுக்கீடை பற்றி 330லேருந்து 342 வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 343லேருந்து 361 வரை, 343லேருந்து 361 வரை நமக்கு எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஆட்சி மொழிகள், அதாவது மத்திய ஆட்சி மொழிகள், மாநில ஆட்சி மொழிகள், நீதிமன்றத்தில் என்ன ஆட்சி மொழி, உயர் நீதிமன்றத்தில் ஆட்சி மொழி எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சட்ட திருத்தங்களையும் அதில் தான் நமக்கு வந்து செய்ய முடியும். அந்த ஆர்டிக்கல் வந்து 343லேருந்து 361 வரை அந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 352 360, அதாவது அந்த இடைப்பட்ட ஆர்டிக்கல் வந்து நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவசர நிலை பிரகடனம், அதுவும் தேசிய நெருக்கடியை குறைப்பதற்கும் மாநில அரசு தோல்வி பற்றி, அதாவது மாநில அரசை வந்து விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு வந்து தெளிவாக எடுத்துரைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 361லேருந்து 367 வரை நமக்கு என்ன எடுத்து சொல்கிறாங்க அந்த ஆர்டிக்கலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல்வகை சட்டங்கள், அதாவது வெளி மாநிலத்தோட பல வகை சட்டங்களை வந்து ஏற்றதுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் தான் சொல்கிறாங்க. 361லேருந்து 367 வரைக்கும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 368வது ஆர்டிக்கல் நமக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து அரசியல் சட்ட திருத்த முறைகள், அதாவது அரசியலில் இருக்கிற சட்ட திருத்த முறைகள், அதாவது இப்போ ஏஜ் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் வந்து அதிகரிக்கணும், அதாவது இப்போ ஆசிரியருக்கான ஏஜ் வந்து அறிவித்தாங்க பார்த்தீங்களா கூட்டி, அதே மாதிரியாக அரசியலில் ஏற்படுகிற சட்ட திருத்தத்தை தான் 368வது ஆர்டிக்கல் வந்து நமக்கு எடுத்துரைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து 369லேருந்து 392வது ஆர்டிக்கல், இதுக்கு இடைப்பட்ட ஆர்டிக்கல் நமக்கு எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தற்காலிக மாற்றக்கூடிய மற்றும் சிறப்பு விதிகள், அதாவது தற்காலிகமாக இப்போ வந்து இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் தற்காலிகமாக யார் பிரதமர், யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த ஆர்டிக்கல் வந்து இதன் அடிப்படையில் தான் அதை வந்து தேர்வு செய்கிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து 369லேருந்து 392 வரை இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 393லேருந்து 395 நமக்கு வந்து எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிக்கலை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மொத்த ஆர்டிக்கல் வந்து 1லேருந்து 395 வரை நம்ம வந்து உட்தலைப்பு பிரிவுகளை வந்து தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லியிருக்க ஆர்டர் படி வந்து நீங்கள் வந்து இப்போ எடுத்த கிளாஸில் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் வந்து எந்த ஆர்டிக்கலை பற்றி கேட்டாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எழுதிடலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத போது 3 ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து நமக்கு வந்து மத்திய அரசு வந்து 52லேருந்து 151 ஆர்டிக்கல் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து 100வது ஆர்டிக்கல் நமக்கு எதை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் வந்து குழம்பி போயிடக்கூடாது. அந்த ஆர்டிக்கல் வந்து மத்திய அரசை பற்றி தான் குறிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 ஆப்ஷனையுமே வாசித்து பாருங்களேன். எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மத்திய அரசை பற்றி கூறுறாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சரியான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுவோம். இப்போ 100வது ஆர்டிக்கல் வந்து நமக்கு எதை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து தெரியாது. அதனால் 52லேருந்து 151 வரை நமக்கு வந்து மத்திய அரசை பற்றி தான்
குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம். நம்ம வந்து இப்போ ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆளுநரை பற்றி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து துணை நீதிமன்றத்தை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து குடியரசுத் தலைவரை பற்றி தான் நமக்கு வந்து இருக்கும். ஆளுநர், துணை நீதிமன்றம் வந்து நமக்கு வந்து மாநில அரசோட வந்து நமக்கு வந்து ஒத்து வந்துடும். அதனால் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான், குடியரசுத் தலைவரை பற்றின ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷனாக இருக்கும். அதனால நம்ம அந்த ஆப்ஷனை தான் செயல் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்பை வந்து நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் எந்த ஆர்டிக்கல் கேட்டாலுமே நீங்கள் வந்து எழுதிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிசிக்குமே நீங்கள் வந்து இந்த இதை வந்து படிக்கலாம். நன்றி, வணக்கம்.